பராசக்தி இயக்குனர் சுதா கொங்கரா ரஜினியை வச்சு படம் எடுக்கும் தன் ஆசையை கூறியிருக்கார். ரஜினிகாந்தை வச்சு முழுக்க முழுக்க ஒரு லவ் ஸ்டோரியை படமாக எடுக்க வேண்டும் என பராசக்தி இயக்குனர் சுதா கொங்கரா கூறியிருக்கார். அதாவது ரஜினிகாந்த் நடித்து கொண்டிருக்கும் ஜெயிலர் 2 திரைப்படத்தோட படப்பிடிப்பு இன்னும் ஓரிரு மாதங்களில் முடிவடைவிருக்கு. அதன் பிறகு ரஜினி தனது 173வது திரைப்படத்தில் நடிக்க இருக்கார். இந்த படத்தை இயக்கப் போவது ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் என கிட்டத்தட்ட முடிவாக்கியிருக்கான். ஆனால் இன்னும் இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகலை. விரைவிலே ரஜினி மீண்டும் ஒருமுறை ராம்குமார் பாலகிருஷ்ணனிடம் முழு கதையையும் கேட்டுவிட்டு அதன் பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தலைவர் 173 படத்திலிருந்து சுந்தர் சி விலகியதை தொடர்ந்து அந்த வாய்ப்பை பெற பல இயக்குநர்கள் முயற்சித்ததாக சொல்லப்படுகிறது. அதிலிருந்து ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் ரஜினியும் கமலும் தேர்ந்தெடுத்ததா தெரிகிறது. இதற்கிடையில் பராசக்தி இயக்குனர் சுதா கொங்கரா ரஜினியை வைத்து ஒரு படம் எடுக்கும் தன் ஆசையை சமீபத்தில் கூறியிருக்கார். அதாவது அவர் ரஜினியின் தீவிரமான ரசிகையாம். ரஜினியை வச்சு ஒரு காதல் கதையை படமாக எடுக்க வேண்டும் என ஆசைப்படுகிறாராம் சுதா கொங்கரா. சிவாஜி கணேசன் நடிப்பில் பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான முதல் மரியாதை போல ஒரு காதல் படத்தை ரஜினியை வைத்து இயக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அதற்கான கதையும் சுதா கொங்கராவிடம் ரெடியாக இருப்பதா அவரே சொல்லியிருக்கார். இந்த தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்கள் ரஜினிக்கு தற்போது சூழலில் காதல் கதை செட் ஆகுமா என கேள்வி கேட்டுட்டு வராங்க. ஒரு சிலர் ரஜினி என்ற சூழலில் காதல் கதையில் நடித்தா முற்றிலும் வித்தியாசமான ஒரு படமாக அது இருக்கும், ரசிகர்களுக்கும் புதுவித அனுபவத்தை கொடுக்கும், அதுவும் சுதா கொங்கரா போன்ற ஒரு இயக்குனர் ரஜினியை வைத்து காதல் கதையை இயக்கினா கண்டிப்பாக தரமான ஒரு படமாகவே இருக்கும் என சில ரசிகர்கள் சொல்கின்றாங்க. ரஜினியே தற்போது தொடர்ந்து ஆக்ஷன் படங்களாக நடித்து சலித்து போய் கலகலவென ஒரு கமர்ஷியல் படத்தில் நடிக்கும் முடிவை எடுத்திருக்காரு. அதனால தான் கலகலப்பான படங்களை கொடுப்பதில் வல்லவரான சுந்தர் சியை தேர்ந்தெடுத்தார். ஆனால் சுந்தர் சி இந்த படத்திலிருந்து விலகினாலும் ரஜினி தன் முடிவிலிருந்து பின்வாங்குவதா தெரியவில்லை. எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லாமல் ஃபீல் குட் ஜானரில் ஒரு படத்தில் நடிக்க வேண்டும் என்பது தான் ரஜினியின் விருப்பமே. அப்படி ஒரு கதையை தான் ராம்குமார் பாலகிருஷ்ணன் ரஜினியிடம் சொல்லியிருக்காராம். எனவே தலைவர் 173 திரைப்படத்தின் இயக்குனர் யாராக இருந்தாலும் அப்படம் ஃபீல் குட் ஜானரில் தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. எனவே ஆக்ஷன் படங்களாக நடித்து வந்த ரஜினி ஒரு ஃபீல் குட் படத்தில் நடிப்பதாக முடிவெடுத்திருப்பது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை எக்கச்சக்கமாக எகுற வச்சிருக்கு.